ஹலோ மக்களே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க அன்புடன் இருக்கு சீனா சினிவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து தலை தக்கடிங்க. அதாவது தலையை ஆட்டு தலை வந்து கல்யாணத்துக்கு மறுநாள் வந்து தக்கடி பொதுவாகவே வந்து நடக்கும். ஸோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. அரிசியாவது அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்குள்ளே இந்த சைடில் வந்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இது எத்தனை உனக்கு போடணும். இந்த குழம்பு எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஊற்றி பிடிச்சிட்டு நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து அந்த தலையெல்லாம் இது நல்லா குழம்பு மாதிரி ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது நல்லா விரவி என்னென்ன போட்டு விரவி இருக்கேன்? தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த புதினா கொத்தமல்லி கழுவி வேணும். என்ன பண்ணிடுங்க. உப்பு போடலையா? உப்பு வந்து ஆணத்துல போடுவாங்க. அதனால நம்ம உப்பு போட்டோம், அவங்க கூட போட்டு ரொம்ப போயிடும். பார்த்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சியானாஸ் கோகோனட் ஆயில் தரமான குவாலிட்டியில் நியாயமான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். முதல் ஆர்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு 10% டிஸ்கவுண்ட். மேலே இருக்க நம்பருக்கு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதான் ருச்சியே வரும். பெரிய கரண்டியே நான் பிடிச்சது இல்லப்பா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு வித்தியாசமா. பெரிய கரண்டியே நான் பிடிச்சதே இல்லை. கருவேப்பிலை போட்டு பட்டை மசாலா அது மட்டும் போதுமா? அது மட்டும் போதும். அதெல்லாம் வேணாம், எல்லாம் அதில் போட்டுருக்கு. சோம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு பயங்கர பாத்துப்பா. வெங்காயத்தை தாளிக்கும் போதே வெட்டிட்டா. இன்னைக்கால பெரியப்பா செய்யறா. வெங்காயத்தை வெட்டி முதல்ல வெங்காயம் போடணுமா, அப்புறம் போட்டு ஏலக்காய் கிராம்பு போட்டு இங்கே கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டோம்னாக்கா பிடிக்காம இருக்கும். எல்லாமே கட்டில பிடிக்கும். பிரியாணிக்கு அதே மாதிரி தான். முதல்ல வந்து இஞ்சி பூண்டு கறியை போட்ட பிறகு போடணும் பிரியாணி. இல்லைன்னா சட்டியில் பிடிக்கும். கறியை போட்ட பிறகு இஞ்சி பூண்டு போட்டு மேலே தயிரை ஊற்றி ஊற்றியாக்கும். அப்போ நல்லா கறி போடுறதுக்கு முன்னாடி முருகணும்ல இஞ்சி பூண்டு. தேவையில்லையா? தேவை. பட்டை, அழகாக காம்பி எல்லாத்தையும் போடணும். போட்டு கழுவி தட்டி இஞ்சி பூண்டை போடணும். இஞ்சி பூண்டை போட்டு தயிர் நாலு ஊற்றி உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலரா வருது. உங்களுக்கு சூப்பரா கலரா அழகா இருக்கு. வந்து ஆச்சி மிளகாத்தூள்லாம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டோம்னா கலர். ஒரு நாள் வண்டியாக நான் பிரியாணி போட்டு தருவேன். கையில் வீடு கூப்பிட்றதுல உனக்கு கூப்பிடுறேன். அப்போ கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி டைம்
தலைக்கறி இல்லை இது? உப்பு எடுத்துட்டு வாப்பா. ஆப்பக்கோட்டைக்கு மசாலா தூள் போதும். அதுதாங்க உப்பு வந்துட்டா மசாலா தூள் தானே? இது மசாலா தூள். தனி மிளகாத்தூள் போட மாட்டாங்களா? சோம்பு, ஜீரகம், மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பார்க்கவே அழகா இருக்குல்ல. உப்பு மேடம் இதானா போடு. தக்காளி அள்ளி போட்டீங்களா? ஆமாம் கொஞ்சம் வெட்டணுமா? ஆழம் வேணும்ல? ஆமா. வெங்காயம் வைக்கணுமா? வெங்காயம் கொஞ்சம் வெட்டணும். வாங்க, வாங்க. இல்ல நான் தான் சும்மா விரட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியல. சும்மா பெரியாவை பண்ணிட்டா நான் வித்தியா விரட்டிட்டு இருக்கேன். சொன்னாங்களாம் ஆமா அதான் அவன் வாழை விட்டு படுத்துனா போட்டு பாக்கல. இல்ல இல்ல பெரியாப்பா பண்றா. நான் சும்மா பெரியாப்பா தான் ஃபேமஸ் தெரியுமா? ஆமா வருஷம் வருஷம் நாங்கள் அஞ்சு நாள் தக்கடி போடுவோம். செம்மையா இருக்கும். நான் பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் பெரியாப்போட. பிரியாணியும் சாப்பிடுவாங்க. தக்காளி வந்து பிரியாணியும் புரோட்டாவும் சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக வந்துடும். இப்பவே பிரியாணி மாதிரி ஆயிட்டு. இப்போ தண்ணி நிறைய ஊத்திடுவீங்க தானே? தண்ணி ஊற்றல கொஞ்சம் ஒரு ஜப்பு தண்ணி ஊற்றிருக்கலாம். இப்போ தேங்காய் பாலும் தண்ணிலாம் அதனால அப்படியே ஒரு ஜப்பு தண்ணியோட விட்டுறீங்களா? உப்பு போதுமா? சுட சுட ஊத்தலாமா? ஆமா ஊத்துறாதீங்க. மாவு பொறுகூர் மாவுல 3 மாவு பட்டு மாவு ஊத்துனா களியடி. இது எங்க ஊர் மாவு பொறுகூர் நிக்குது, அதனால ஊத்துறோம். வேவணும்ல பொறுகூர் நீந்தா இப்படிதான் நாங்க ஊத்துவோம் அந்த காலத்துல. ஆனா இப்படி ஊத்துறதா டேஸ்ட். ஆமா டேஸ்ட் மட்டும் இல்ல, குறுகுர் மாவும் நல்லா சூப்பரா இருக்கு. புட்டு மாதிரி இருக்கு. இந்த களி மாவு தான் தெரியல. இந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த நம்ம டேஸ்ட் ஊத்துறோம்ல. அதான் சில நேரம் பாப்பா அரைச்சிட்டு தெரியுமா குறுகுர் அந்த மாவு தான் தக்காளி தான். நம்ம இடியாப்பத்துக்கு சேர்த்து செய்யறோம்ல அதனால. காய் போட்டுல வெறும் சுடுதண்ணியை போட்டு தான் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அப்படி டேஸ்ட் நம்ம மேலே இருக்கும். ஆமாம் தானத்தில் போடுறாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இதான் நல்லா இருக்கும். நான் போடுவேன் மச்சான். எங்க மச்சான் ஆட்டு கால், ஆட்டு குடல், அடுத்தாள் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் மொத்தமாக போட்டு பெரிய சொன்ன சொல்லுவோம்ல. அது வந்து அகதிகளை கடந்தாங்க இருக்குல்ல எங்க வீட்டுல வந்து அப்படி பண்ணாதீங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சமா நான் பாத்துக்கிறேன் மச்சான். நீங்க நீங்க நான் அழகா ரெடி பண்ணி தரேன். என்ன சூடு வரல அப்படியே கையை சூடுல வைக்கிறாங்க. கிண்டுறது இந்த மச்சான் அழகா கிண்டி ஆப்பக்காம இல்லையா? ஒரு இடம் இந்த பாரு ஆப்பாது கட்டி இது கரெக்டா உட்காருங்க. அதுல உட்காருங்க. பக்கத்துல இருக்கு பாருங்க. அதுல உட்காருங்க. வசதியா இருக்கு. என்னங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிட்டு ஒரே கை சூடாகிதாருங்க. கை நான் என்ன பண்ண தெரியுமா மச்சான்? காலு கீழு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உருண்டையே பிடிக்கிறது காட்டேன். ரெண்டாவது கட்டுறியா? ஏன் மச்சான் நான் எடுத்து வச்சிருவேன். எல்லாம் காலு கீழு எல்லாம் எடுத்து வச்சிருவேன். மொத்தமா போய் மேல போட்டு மொத்தமா போட்டு எல்லாரும் ஒன்னா திம்போனாங்க. எங்க வீட்டுல அப்படிதான். எங்க ஊர்ல என்ன பண்ணுவோம், அஜி பிறனுக்கு ஆடு 2 கொடுப்போம், மாடு 1 கொடுப்போம். தேங்காய் அரைச்சு
உருண்டை போட்டா எல்லாமே வெந்துருமா பாதி பாதியா போட்டா வேஸ்டா அதுக்கப்புறமா கொடுத்தா அவங்களே இதே வயசு நாங்க போட்டு மாடு வச்சு ஆகணும். அப்படியே அப்படியே இது போடுவோம் அது பிரச்சனை இல்லை. இதை போடுங்களா இது போட மாட்டீங்களா அது இப்போ போனா இப்போ போட்டா தக்கடி வாசம் பண்ணமா இதில் பண்ண போட்டேன். தக்கடி ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.